வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவேரியை போல. அத்தியாயம் 10. முன்னிருட்டையும் குளிரையும் பொருட்படுத்தாது வைத்தியநாதேஸ்வரர் ஆலயத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அர்ச்சகர் பூசையை முடித்ததும் உறவினர்கள் அனைவரும் ஒரு பக்கமும் ஊரார் ஒரு பக்கமுமாக தரையில் விரிக்கப்பட்டிருந்த கம்பளங்கள் மீது உட்கார்ந்து கொண்டனர். சில வயதான ஆண்களும் பெண்களும் தரையில் அமர சங்கடப்பட்டு கொண்டு சுவர் ஓரமாக கிடந்த பெஞ்சுகளில் உட்கார்ந்தனர். தூண் மீது சாய்ந்தபடி அமர்ந்திருந்த காவேரி இன்னமும் அந்த அதிர்ச்சியிலிருந்து பூராவும் ஈடுபடவில்லை. எதிலும் ஒன்றிக்கொள்ள முடியாது ஒடுங்கி போன உணர்வுடன் பொம்மை போல அசையாது அமர்ந்திருந்தாள். பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் பற்றிலேன் கண்டாய், வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக வென்றருள் புரியாயோ. வெள்ளை புடவையும் பச்சை ரவிக்குமான சீருடையில் முன்வரிசையில் உட்கார்ந்திருந்த மாதர் சங்கத்து பெண்கள் துக்க காரியங்களின் போது வாசிக்கும் திருவாசகத்திலிருந்து வாழா பத்து என்பதை உரத்த குரலில் பக்கவாத்தியங்களுடன் பாடினர். துயரத்துடன் ஒலித்த அவர்களின் கூட்டுக்குரல் மனதில் புதைந்து கிடந்த வேதனையை கிளறிவிட முதலாக 10 தினங்களுக்கு பின்னர்தான் காவேரியின் கண்களில் நீர் புரண்டது. தாய்க்கு சமமான அன்புமிக்க அன்னி சௌந்தரி மறைந்த 11வது நாள் மாலை இறந்தவளுக்கு மோட்ச விளக்கு ஏற்றி வழிபட வந்திருந்தாள் அவள். சௌந்தரி தன் விருப்பத்தை முன்னதாகவே பலமுறை லோகேந்திரனிடமும் காவேரியிடமும் தெரிவித்திருந்தாள். இல்லாவிடில் வழக்கம் போல தமிழர்கள் இல்லத்திலே இறந்தவர்களுக்கு நடத்தும் சடங்குகளை விட்டு கொடுக்காது லோகேந்திரன் தடல்புடலாக நடத்தியிருப்பான். உயிரோடு இருக்கும்போது அன்பும் ஆதரவுமாக இல்லாவிடனும் ஊர் மெச்ச தன் ஓரத்து இறந்த 11வது நாள் கருமாதி என்ற சடங்கை தோட்டத்திலே பெரிய பந்தல் போட்டு ஊரை கூட்டி செத்தவளுக்கு படையல் போட்டு ஊராருக்கு விருந்து படைத்து அமர்க்கலப்படுத்தியிருப்பாள் யசோதா. வயிறார சாப்பிட்டு விட்டு, என்னம்மா சாவை எடுத்தாங்க, வாட் எ கிராண்ட் ஃபியூனரல், என்னம்மா கருமாதி செய்தாங்க என்று யசோதாவின் புகழை அடிக்குரலில் கிசுகிசுத்து விட்டு போயிருப்பார்கள் வந்தவர்கள். ஆனால் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்திற்கு இடம் வைக்காது சௌந்தரி தன் இறுதி ஆசையை மைத்துனனிடம் உறுதிப்படுத்தி விட்டு போயிருந்தாள். பிரார்த்தனை பாடல்கள் முடிந்ததும் மாதர் சங்கத்த தலைவியும் ஊரில் உள்ள சில பிரமுகர்களும் மறைந்து போன சௌந்தரியின் குண விசேஷங்களை கூறி மக்கள் சார்பில் அவளது குடும்பத்திற்கு அனுதாபம் தெரிவித்து அவள் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று பிரார்த்தித்தனர். பின்னர் அர்ச்சகர் தீபார்த்தனையை துவக்கினார். தூப கலசத்தில் மீது ஹோவென்று எரிந்த கற்பூர ஜோதி மீது உறவினர்கள் வரிசையில் வந்து கற்பூர துண்டுகளை போட்டு வணங்கினர். மன்னிப்பு பிரார்த்தனையுடன் கூட்டம் வெளியே வரத் தொடங்கியது. அவர்கள் சிரம பரிகாரம் செய்து கொள்ள வெளியே அண்டாக்களில் சூடான பால், பாதாம், சாறை பருப்புகள் மிதக்க ஏலக்காய் வாசனையில் தயாராக காத்திருந்தது. வாசலில் நின்ற உறவினர் பெண்கள் காகித டம்ளரில் பாலை நிறைத்து பரபரப்புடன் விநியோகிக்க துவங்கினர். சில்லென்று குளிருக்கு இதமாக நல்ல சூடான பால். பாடினவர்கள் தொண்டைக்கு இதமாகவும் வம்பு பேச துடித்தவர்களின் உணர்வுகளுக்கு தூண்டுகோலாகவும் இருந்தது. ஓரமாக வந்து நின்று கொண்ட 2 பெண்கள் சற்று உரத்த குரலில் கிசுகிசுத்தது காவேரியின் காதுகளில் கடீர் என்று கேட்டது. ஆமாம், இந்த பொண்ணு காவேரி அன்னைக்கு அப்படி என்ன கல்லு பிள்ளையாராட்டும் கொஞ்சம் கூட கலங்காம உட்கார்ந்திருந்தா? தாயை போல வளர்த்த அவளுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலையே. ரொம்ப நெட்டு பிடிச்ச பொண்ணு, கல்லு மனசு. கீழுதட்டை கடித்து கொண்டாள் காவேரி. அவளை பற்றிய விமர்சனம் நெஞ்சை சுட்டது. வீட்டில் அன்று நடந்த குழப்பத்தில் மயங்கி விழுந்த அன்னி சௌந்தரி அதற்கு பின் திரும்ப கண்களை விழித்து பார்க்கவே இல்லை. லோகேந்திரன் பயந்து போய் உடனடியாக குடும்ப வைத்தியருக்கு போன் செய்தான். இரவின் அந்த வேளையிலும் வெளியே வீசிய குளிரையும் பொருட்படுத்தாது லேசாக ஆரம்பித்த மழையில் இரவு உடை மீது கம்பளி கோட்டை போர்த்தி கொண்டு 10 நிமிடங்களில் அவர்களது குடும்ப வைத்தியர் டாக்டர் ஸ்மித் வந்துவிட்டார். ஆனால் பயன் படுக்கை மீது கிடத்தப்பட்டிருந்தவளை பரிசோதித்து விட்டு காவேரியின் கையை பிடித்த ஆதரவுடன் அழுத்தினார் டாக்டர். ஐ எம் சாரி, இவங்க இறந்து போய் அரை மணிக்கு மேலாகுதே, மாரடைப்பால் இறந்து விட்டாள் என்று உடனடியாக சான்றிதழ் எழுதி தந்து விடுகிறேன், தைரியமாயிருமா. முதுகை தட்டி கொடுத்து விட்டு அந்த கிழவர் வெளியேறிவிட்டார். அண்ணி என்று ஒரே ஒரு தடவை அடி வயிற்றிலிருந்து வந்த அலறலுக்கு பின் அவள்
அழவில்லை. தலைக்குள் ஏதோ ஒன்று வெடித்து அந்த வேதனையின் தீவிரத்தில் உணர்வுகள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டது போன்றதொரு அதிர்ச்சியில் அவள் மரக்கட்டையாகி போனாள். பின்னர் காரியங்கள் விரைவாக நடந்தன. இரவு முழுவதும் அந்த படுக்கை அருகே பிரம்மை பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தாள். மறுநாள் காலை உடலை குளிப்பாட்டி புதிய புடவையொன்றில் பட்டையாக திருநீற்று கீற்றுடன் பிரேத பெட்டிக்குள் அடக்கமாக்கி விட்டிருந்தனர் உறவினர் பெண்கள். முன்னருகில் எல்லோர் பார்வைக்கும் வைக்கப்பட்டிருந்த பெட்டியின் தலைமாட்டில் நெருங்கிய பந்து என்ற தகுதியில் நாற்காலி ஒன்றில் அவள் உட்கார்ந்திருந்தாள். கத்தையாக புகைந்த ஊதுவத்தின் மனம் வீடு முழுவதையும் கப்பி கொண்டிருந்தது. அது என் பிறந்த வீட்டிலிருந்து நான் கொண்டு வந்த காமாட்சி விளக்கு. அண்ணியோட குத்து விளக்கை ஏற்றி தலை மாட்டிக்கிட்டு வைங்கோ என்று யசோதா உத்தரவிட்டது காதில் கேட்டது. அப்பொழுதும் அவள் திரும்பி பார்க்கவில்லை. அன்று நடந்த குழப்பத்தின் அதிர்ச்சி அண்ணி தாங்க முடியாது மீண்டும் மாரடைப்பு வந்து இறந்து போய்விட்டாள். அவள் மரணத்திற்கு தான் காரணம் என்ற குற்ற உணர்வு நெஞ்சை குடைய அழ முடியாது பெரும் வேதனையில் உணர்வுகள் உறைந்து போய் அவள் உட்கார்ந்திருந்தாள். அதை பற்றி இப்போது விமர்சனம். இவர்களுக்கு வேலை கிடையாது. யார் வீட்டிலாவது ஏதாவது நடந்துவிட்டால் போதும். வெறும் வாய் மெல்கிறவனுக்கு அவள் கிடைத்தது போல மரணம் விபத்து என்று அவர்கள் கவனத்தை கவர இன்னும் வேறு ஒரு திடுக்கிடும் செய்தி கிட்டும் வரை சௌந்தரியின் வீட்டு சங்கதி அவர்கள் வாயில் அகப்பட்டு அறைப்படும் என்பது நிச்சயம். இந்தியா, அதுவும் தமிழர் சமுதாயம் ஒரு சிறு வட்டத்திற்குள் அடங்கி போனதால் எந்த ஒரு செய்தியும் உலக மகா செய்தி போன்ற விளம்பரத்தை பெற்று விடுகின்றது. வாய் அழுக்காது வம்பு பேசுவதை தவிர வேறு பொழுதுபோக்குகள் அதிகம் ஏதும் இல்லையே. தன்னுள் சிந்தித்தபடி யாரையும் கவனிக்காது தங்கள் வீட்டு காரில் உட்கார்ந்து கொண்டாள் காவேரி. அண்ணி ஒருத்தி இருந்தபோது 1000 பேர்கள் இருந்ததை போன்று கலகலத்த வீடு இப்போது வெறுமையாக சூன்யமாக தென்பட்டது. பிக்மக் கோட்டி ஊபிலோனா வனா ஆமிலோ, பெரிய எஜமானியை நீ எங்கே போயிட்ட என்று உரத்த குரலில் அழுது ஆர்ப்பாரித்த லீனாவிடம் யசோதா எரிந்து விழுந்தாள். இங்கே இருக்கிற மற்றவங்களெல்லாம் நல்லபடியாக வாழணும். சும்மா இப்படி ஊழையிட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. எங்களுக்கு இல்லாத சொந்தம் உனக்கென வந்துவிட்டது. வேலைகளை ஒழுங்காக கவனி என்று கத்தினாள். இப்பொழுது அவள்தான் வீட்டு எஜமானி. அவள் வைத்ததுதான் சட்டம். எல்லோரும் அவளுக்கு அடங்கி போக வேண்டும் என்ற விதத்தில் நடந்து கொண்டாள். சில தினங்களுக்கு பின் வேலைக்கு போய்விட்டு வீடு திரும்பிய காவேரி திடுக்கிட்டு போனாள். சௌந்தரிய அணியின் அறை காலியாக இருந்தது. அவளது படுக்கை கட்டில் மேஜை எதையும் காணவில்லை. அண்ணியோட சாமான்கள் எல்லாத்தையும் டர்பன் ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு அனுப்பிட்டேன். புடவை, ரவிக்கை, கம்பளி, போர்வை இதுகளை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வெல்ஃபேர் சொசைட்டிக்கு அனுப்பிட்டேன். இந்த அறையில் புதிய ஃபர்னிச்சர் வாங்கி போட்டு விருந்தாளிகள் தங்கும் அறையாக உபயோகிக்க போகிறேன். பிரமித்து போய் நின்ற காவேரியை ஏளனமாக பார்த்தாள். கவலைப்படாதே, உன் அண்ணியின் பட்டு சேலைகள் 4ஐயும் அப்படியே உனக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். எடுத்து உன் அலமாரியில் வச்சு பூட்டிக்கோ. ஒரு மூலையில் அசட்டையாக காகிதத்தில் சுருட்டி வைத்திருந்ததை சுட்டி காட்டினாள் யசோதா. செத்தவு துணியை நான் கட்டிக்க மாட்டேன். நீ தாராளமாக எடுத்துக்கலாம் என்று கூறிவிட்டு, செத்தவளின் நகைகள் மட்டும் தேவையான ஏடா கூடமா கேட்காதே. என் கல்யாணத்தின் போது உன் பெரிய அண்ணன் வாக்கு கொடுத்தது உனக்கு தெரியாது. அன்னி காதில் போட்டிருந்த வைரத்தோடும் கழுத்து செயினும் கை வளையும் அவர்களுக்கு பின் என்னைத்தான் சேரும்னு சொல்லியிருந்தாங்க. பொய் சின்ன அண்ணி, இது பெரிய பொய். அவங்க எனக்குன்னு உயிலில் எழுதி வச்சிருக்காங்க. உரத்த கத்த வேண்டும் என்றதொரு துடிப்பு ஏற்பட்டும் மௌனமாக காவேரி உதட்டை கடித்து கொண்டு நின்றாள். அதை புரிந்து கொண்டது போல் யசோதா சற்றென்று அன்று தபாலில் வந்த கடிதம் ஒன்றை அவளிடம் நீட்டினாள். அவர்களது குடும்பத்து வக்கீல் எழுதியிருந்தார். தயவு செய்து நாளை பிற்பகல் 4 மணி அளவில் என் அலுவலகத்திற்கு வரவும். முன்னதாகவே என் காரியதரிசியிடம் தெரிவித்துவிட்டு வந்தால் நலம். மில்லர் என்று சுருக்கமாக அந்த வெள்ளைக்கார வக்கீல் எழுதியிருந்தார். மறுநாள் மாலை அவர் உத்தரவுப்படியே வேலை முடிந்ததும் கவர்மெண்ட் காரை கேரேஜில் நிறுத்திவிட்டு அவள் பொடி நடையாக வக்கீலின் அலுவலகம் இருந்த தெருவை அடைந்து லிப்டை பிடித்து 14ஆம் தளத்தில் இறங்கி வராந்தாவில் நடந்து கண்ணாடி கதவை திறந்து கொண்டு ரிசப்ஷனில் உத்தரவு பெற்றுக்கொண்டு வக்கீலின் அறைக்குள் நுழைந்தாள். அவளுக்குள் ஏற்பட்ட பரபரப்பில் மூச்சடித்து கொண்டு திணறிவிட்டாள். மிஸ்டர் மில்லரை அவள் பார்த்து கொஞ்சம் காலமாகி விட்டிருந்தது.
அண்ணன் மறைவுக்கு பின் சௌந்தரி அண்ணியுடன் சில தடவைகள் அங்கே அவள் வர நேர்ந்தது. முன்னையுட தலை முழுவதும் நரைத்து கன்னங்கள் ஒட்டி வக்கீல் மிக முதுமையாக காணப்பட்டார். எதிரே கிடந்த ஆசனத்தை சுட்டி காட்டினார். கூப்பென்று உயர்த்து கொட்ட மார்பு படபடக்க அவள் நாட்காலியில் அமர்ந்தாள். மேஜை மீதிருந்த ஒரு பித்தானை அவர் அமுக்கியதும் ஓசைப்படாது கதவை திறந்து கொண்டு வந்த காரியதரிசி ஒரு இளம் வெள்ளைக்கார பெண் கனமானதொரு ஃபைலை அவர் முன் வைத்துவிட்டு மாயமாகினாள். அதை அவசரமாக திறந்து ஒரு பழுப்பூரையை எடுத்து அதிலிருந்து காகித கத்தியை இழுத்தார் வக்கீல். வழக்கமான புன்னகையுடன் ஆரம்பித்தார். உங்கள் அண்ணி இறப்பதற்கு முன் உங்கள் வீட்டுக்கு என்னை அழைத்தார்கள். அவர்களது உயிலை மாற்றி எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதனால் ஒரு புது உயில் தயாரிக்கப்பட்டது. அதிலுள்ள ஷரத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சொல்ல வேண்டியது என் கடமை என்றபடி வேகமாக வாசிக்க ஆரம்பித்தார். சௌந்தரி அன்னைக்கு லோகேந்திரன் நடத்தி வந்த வியாபாரத்திலே ஒரு பங்கு இருந்தது. அவர்கள் வசித்த வீட்டின் பக்கத்திலே ஒரு சிறு காளிமனை அவளுக்கு சொந்தமாக இருந்தது. அத்துடன் பேங்கில் அவள் பெயரில் 10,000 ராண்ட் பணம் இருந்தது. அவளுக்கு பின் அவளது நகைகளும் அந்த சொத்துக்களும் காவேரிக்கு சேர வேண்டும் என்று உயிலில் எழுதி வைத்திருந்தாள். ஆனால் புதிய உயிலின்படி அத்தனையும் லோகேந்திரனுக்கு சேர வேண்டும் என்று மாற்றப்பட்டிருந்தது. காவேரியின் கல்யாண செலவிற்கு அவளது பணத்திலிருந்து 5,000 ராண்ட் மட்டும் கொடுத்தால் போதும் என்றும் ஒரு நிபந்தனை இருந்தது. திடுக்கிட்டு போனால் காவேரி. அண்ணி சௌந்தரியின் உயிலில் ஏன் இந்த மாற்றம்? எதனால் இது ஏற்பட்டது? தன் உள்ளத்து போராட்டங்களை அடக்கி கொண்டு தேங்க்யூ மிஸ்டர் மில்லர் என்று நன்றி தெரிவித்துவிட்டு வெளியே வந்தாள். வீட்டை அடையும் போது நன்றாக இருட்டிவிட்டிருந்தது. லீனா மட்டும் வாயிலில் வராந்தாவில் உட்கார்ந்திருந்தாள். சின்ன அண்ணி யசோதா தன் சிநேகிதி ஒருத்தியை பார்த்து வர வெளியே போயிருந்தாள். தன் எஜமானியின் திடீர் மறைவினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த நீலா பைத்தியக்காரி போல தானே அழுதாள், தானே பேசிக்கொண்டாள். முகத்தை கடினமாக வைத்து கொண்டு மௌனமாக வளைய வந்து கொண்டிருந்தாள். திடீரென்று நினைவு பளிச்சிட அவள் விருக்கென்று எழுந்தாள். கோஷான், மறந்தே போய்விட்டேன். லேடி ஸ்மித் போன போது பெரிய எஜமானி என்னிடம் ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க. தனக்கு ஏதாவது ஏற்பட்டால் உங்களிடம் சேர்ப்பிக்க சொன்னாங்க. இந்த துயரத்தில் அதை பற்றிய நினைப்பே எனக்கு இல்லாது போய்விட்டது. வேகமாக தன் அறைக்கு ஓடி ஒரு கடித உரையுடன் திரும்பி வந்தாள். இறந்து போன அண்ணியின் கையால் கடைசியாக எழுதப்பட்ட கடிதத்தை நெஞ்சி பதற வாங்கி பிரித்தாள் காவேரி. அதிலிருந்து ஒரு சிறு பொட்டலமும் ஒரு துண்டு கடிதமும் வெளிப்பட்டன. அன்புள்ள காவேரி, புதிய உயிலை வக்கீல் வாசிக்கும்போது நான் உன்னை ஏமாற்றிவிட்டதாக எண்ணி மனம் நொந்து போவாய். உன்னை வஞ்சிக்க என் மனம் ஒருபோதும் இடம் தராது. உன்னை நாத்தியாக நான் ஒருபொழுதும் கருதியதில்லை. பெற்ற மகளைப் போல நினைத்தேன். நீ லேடி ஸ்மித் சென்ற சமயம் லோகேந்திரன் என்னை மிகவும் வற்புறுத்தி அந்த புதிய உயிலை அவன் இஷ்டப்படி எழுத சொன்னான். நீயும் அருகில் இல்லை. கணவனும் மனைவியும் என்னிடம் ரொம்பவும் வம்பு செய்து என்னை துன்பப்படுத்தி எழுத வைத்தார்கள். வக்கீலை அழைத்து வந்து வற்புறுத்தியதை மறக்க முடியவில்லை. என்ன செய்வேன்? நோயாளியாகி அவர்கள் தயவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மனக்கசப்போடுதான் புதிய உயிலில் கையெழுத்து போட்டேன். அன்று இரவு முழுவதும் உனக்கு துரோகம் செய்து விட்டோமே என்ற நான் அழுத அழுகை. ஆனாலும் உனக்கு என் ஆசைகளுடன் என் வைர மோதிரத்தை வைத்துவிட்டு போகிறேன். இந்த மோதிரத்தை பற்றி லோகேந்திரனோ யசோதாவோ அறிய மாட்டார்கள். இது என் பாட்டனுக்கு அவர் வேலை செய்த வெள்ளைக்கார கம்பெனி முதலாளி தமது பரிசாக கொடுத்தது. தன் கணவரிடமிருந்து பெற்ற அந்த மோதிரத்தை என் மாமியார் எனக்கு தந்துவிட்டு போனார்கள். அண்ணன் தம்பியிடையே இதன் பொருட்டு மனத்தாங்கல் ஏற்படக்கூடாது என்று நான் இதை என் விரலில் அணிந்ததே இல்லை. பத்திரமாக அலமாரியில் ஒரு மூலையில் ஒளித்து வைத்திருந்தேன். உன் பாட்டியின் மோதிரத்தை உனக்கு தந்துவிட்டு போகிறேன். ப்ளூ ஒக்கற்கல் ஒரு கேரட்டுக்கு மேல் உள்ளது. பழைய வெட்டு என்றாலும் நல்ல விலை கிடைக்கும். என் நினைவுக்கு என்று வைத்து கொண்டு உபயோகித்தாலும் சரி, விற்று அதனால் நீ பலன் அடைந்தாலும் சரி, உன் இஷ்டம். உன்னை ஏமாற்றிவிட்டு அனாதையாக்கி விட்டு போகிறேன். மன்னித்துக்கொள் என் அருமை காவேரி. நீ சுகமாக மங்களமாக இருப்பாய் என்று ஆசீர்வதிக்கிறேன். உன் அன்புள்ள அண்ணி சௌந்தரி. நீல ஒளி வீசிய வைரக்கல்லுக்கு போட்டி போல காவேரி கண்கள்
கண்ணீர் முத்துக்களை சொரிந்தன. கொட்டி குமரி குமரி அழுதாள். அண்ணி, உங்கள் ஆசி ஒன்றே எனக்கும் வெறும் சொத்து. அதுக்கே நான் ரொம்ப நன்றியாக இருக்கேன் அண்ணி. இதை தெரிஞ்சு உங்கள் ஆன்மா அமைதி அடையட்டும் அண்ணி. நீங்கள் கேட்டுக்கொண்டபடி மேலே பேச முடியாது தேம்பினாள்.